அப்பமும் மீனும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வரியத்தைப் பெறுவது அவ்வளவு எளிதல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஐஸ்வரியத்தைப் பெற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தேவை. இயேசுவின் வல்லமையை எப்படி பெறுவது? மிகவும் பிரபலமான பாடல்களை நாம் அறிவோம். இயேசுவின் நாமத்தில் வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, வல்லமையுண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமையுண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமையைப் பெறுங்கள். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினார். இப்போது நாம் ஐஸ்வரியவானாவதற்கு எதிராக செயல்படும் தீய சக்தியை இயேசுவின் நாமத்தில் அழிக்க முடியும். கர்த்தராகிய இயேசுவின் வல்லமையையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையையும் பெறுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட செல்வ வாழ்வு வாழுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகித்து தீய சக்தியை கட்டிப்போடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பெற்ற பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றியை கோருங்கள். ஐஸ்வரியத்தை பெற்று கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.